பரப்பு. நீங்க இந்த குளோபல் வார்மிங் மூலமாக புவி வெப்பமடைவதன் வாயிலாக என்ன நிகழப்போகிறது என்றால், கடல் மட்டம் உயர்ந்து 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 நிலப்பரப்பு குறுகிக்கொண்டே போகுமானால் மக்கள் தொகை ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நாம் வாழ இடங்களை தேடி அலைகிறோம். ஆனா கடல் பரப்பு அதிகமானால் நாளைய நிலை என்ன நம்முடைய சந்ததியருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா? அதுக்குரிய வழிவகைகள் என்ன? அது ரொம்ப அருமையா, தொழிற்சாலைகள் அதிகமாகின்றன, வாகனங்கள் அதிகமான என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மக்கள் இயக்கம் ரொம்ப முக்கியம்தான். நாங்க இவர்கள் கேட்க விரும்புவ கேள்வி இதுதான். எல்லா கிராமங்களிலும் எல்லா அமைப்பினரும் அதை செய்யாமல் இருப்பது ஏன்? எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு வராமல் இருப்பது ஏன்? அதை உடனடியாக கொண்டு வர நாம் சொல்லி பேசி எழுதி நாட்களை கடத்தாமல் உடனடியாக அரசு ஏதாவது செய்ய வேண்டாமா? செய்ய கூடியதும் செய்ய முடிந்ததும் அரசு என்கிற இயந்திரம் தானே என்கிற கேள்வியை இவர்கள் எழுப்புவார்களோ என்று நான் எண்ணி இந்த அணியிலே பேச அழைக்கிறேன். ஐயா, அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வண்டிகள் வாகனங்கள் பெருகிறதுனால பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தனி மனிதன் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா பயோடீசல் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது கண்டுபிடிச்சதுனால கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் இது எல்லாமே கம்மியாகுது. இது ஓசோன் லேயரை எந்த விதத்திலையும் பாதிக்கல. குளோபல் வார்மிங் குறைக்குதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனா அதை அரசாங்கம் எடுத்து நடத்தினா நம்மளுக்கு டீசல் பெட்ரோல் பற்றாக்குறையும் ஏற்படாது. வரப்போற குளோபல் வார்மிங் இப்ப முன்னாடியே குறைக்கலாம். அது அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் நடலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ விவசாய நிலங்கள் ஏக்கர் கணக்கில் ஊரு கணக்கில் அரசு கையகப்படுத்துகிறது. அதை குறைச்சோம்னா இன்னைக்கு எவ்வளவோ குளோபல் வார்மிங்கை குறைக்கலாம். இன்னைக்கு இருக்க ஒரு கவிஞர் சொல்றான், இளந்தென்றல் காற்றே இளந்தென்றல் காற்றே நீ வருவாய் என நான் காத்திருந்தேன், நீயோ வருவாய் இல்லாமல் ஏன் வர மறுக்கிறாய்? காத்த கூட இன்னைக்கு பூங்காக்கள்ல உட்காந்து காசு கொடுத்துட்டு வாங்குற நிலைமை ஆகி போச்சு நம்ம நிலைமை. அதை அரசாங்கம் தான் இது பண்ணணும். விவசாய நிலங்களை குறைக்கிறத விட விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்களுக்கு கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அதை அரசாங்கம் செய்யணும். இதை விவசாயிகளுக்கு ஒரு தனி மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும். தென் பாத்தீங்கன்னா இப்போ அரசு புவி வெப்பமாதல், அதாவது குளோபல் வார்மிங்கை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டூடெண்ட் எத்தனையோ ப்ராஜெக்ட்டுங்களை கவர்மெண்ட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுங்களை வாங்கி ஊக்குவிச்சு அதை வழிபடுத்தி யூஸ் பண்ணிக்கணும்னா இன்னைக்கு குளோபல் வார்மிங் எவ்வளோ குறைக்கலாம். அது அரசாங்கம் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். ஒரே ஒரு தனிமனிதன் மரம் நடுறதுனால மட்டும் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீராது. இதுல பெரும் பங்கு அரசுக்கே இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக அதே மாதிரி இன்னொரு கருத்துங்க ஐயா. ஒரு நிமிஷம். நம்முடைய வாதம் விவாதத்தினுடைய அந்த அடுத்த பரிமாணத்தை நோக்கி அவர் இப்பொழுதே சென்று விட்டார் என்றே நான் நம்புகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இளைய தலைமுறை தங்களுடைய அறிவாற்றலின் வெளிப்பாடாக பல இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்று பல திட்டங்களை எல்லாம் அவர்கள் வகுத்து சொல்லும் போது அதற்கு உரிய அங்கீகாரமும் அதை நடைமுறைப்படுத்துகிற பண அளவில் யாரால தனி மனிதர்களால் அது முடியாது. அது குரோர்ஸ் கணக்கில் வேண்டியிருக்கும், கோடி கணக்கில் வேண்டியிருக்கும். அதை நடைமுறைப்படுவதற்கு வேண்டிய பொருள் வசதி யாரிடத்திலே இருக்கிறாங்க? ஒரு அரசாங்கத்திலே இருக்கு. அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொஞ்சம் மறைமுகமா சொன்னார். இன்னைக்கு தண்ணீரை நம்ம 1 லிட்டர் பாலை விட அதிக விலைக்கு 1 லிட்டர் நல்ல தண்ணீரை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும். எதிர்காலத்துல தண்ணீரை மட்டும் அல்ல, நல்ல காற்றை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர மாட்டோம். அரசாங்கம் நமக்கு உணர்த்தினால்தான் நாம் உணர்வோம் என்பதை ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். அதேங்க ஐயா. அதே மாதிரி இன்னொரு கருத்து நம்ம இளைஞர் அருமையா சொன்னாரு. இப்போ அவங்க சொன்னாங்க மரம் நடுவது இதெல்லாம் இப்போ சிட்டியில பாத்தீங்கன்னா பிளான் சாங்ஷன், பிளான் அப்ரூவல் ஒரு கிரவுண்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் இருக்கு. ஆனால் இந்த இப்ப நம்ம மாநகராட்சியிலேயே கூட பல வீடுகளிலே மரத்திற்கு இடமே கொடுப்பதில்லை. அவங்க மரத்திற்கு இடமே வைப்பதில்லை. தோட்ட செடிகள் கூட குரோட்டன்ஸ் இன்னைக்கு நம்ம ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு போட்டு அணுகுண்டு வீச்சுக்கு கடும் பாதிப்புக்கு உள்ளான ஒரு நாடு இன்னைக்கு இவ்வளவு விரைவிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டதுன்னா அவங்க கண்டுபிடிச்ச அந்த தொட்டியிலே செடி வளர்ப்பு முறை, அந்த முறையை நம்ம ஆளுங்க பார்த்துட்டு வந்துட்டு கூட அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா அரசாங்கம் எவ்வளவோ தோட்டக்கலை துறையில தொட்டிகள் வச்சு விதைகளை இலவசமா கொடுத்து எவ்வளவோ பண்றாங்க. இதை செய்ய வேண்டியது மக்களா அரசா? அரசு ஏன் செய்ய வேண்டும் என்றால் பிளான் சாங்ஷன் கொடுக்குறாங்க.
அபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து விண் உயர உயர ஏறிக்கொண்டே இருக்கிறது. இதுல வேற 2ஆம் கட்ட நகரத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஏன்னா இப்ப 13, 14 மாடி போய் இனி 50 மாடி 60 மாடி இன்னும் கூடிய விரைவில் நாம பார்க்கலாம். ஒரு காலத்துல LIC பில்டிங் தான் உயரமான கட்டிடம். சென்னையை காட்டுவதுன்னா திரைப்படங்கள்ல கூட LIC கட்டிடத்தை தான் காட்டுவாங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னாக்க 40 மாடி 50 மாடிகள். அதுல வந்து மரங்களுக்கு இடமே கிடையாது. மரத்தை வந்து கொஞ்சம் அந்த ஓரத்துல ஒரு கடு மூலையில ஒரு தென்னை மரம் இருந்தா கூட அதையும் வெட்டிடுறாங்க. ஆக இதை கண்காணிக்க வேண்டியது யார்? இதை கண்காணிக்க வேண்டிய கடமை ஒரு தனி மனிதன் போய் கேட்க முடியாதுங்க ஐயா. அந்த அம்மா சொல்ற மாதிரி இப்ப நான் போய் பக்கத்து வீட்டுல வந்து எங்க வீட்டுல நான் மரம் வளர்க்கறதுனாலயே பல தொல்லைகளுக்கு உள்ளாகிறேன். நான் என் வீட்டுல 4 மரம் வளர்த்தேன். 4 மரம் வளர்த்த போது 2 மரம் எப்ப பாரு கம்பளி பூச்சி விழுது, இதனால குழந்தைங்களுக்கு தொல்லை. அப்படி சொல்றவங்களே வந்து அதே மரத்தினுடைய இலைகளை ஓசியில கேட்டு வாங்கிட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. மக்களுடைய மனோபாவம். அதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மனம் என்பது குப்பையாக கூடியது. அதை கடுமையான சட்டம் போட்டு தடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்தினுடைய. ஏன்னா அரசாங்கம் என்பது மொத்தமான இப்ப பிளான் சாங்ஷன் அப்ரூவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். இப்ப ஐயா சொன்னீங்க குடிநீர் காசு கொடுத்து வாங்கும் கட்டாயத்தில் இருக்கிறோம். மழைநீர் சேமிப்பு திட்டம்னு ஒண்ணு தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய பரபரப்பை அந்த சட்டம் ஏற்படுத்தியது. எல்லார் வீட்டிலையும் ஏன் இந்த நம்ம பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திலே கூட அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமல்படுத்தி இருக்கப்பட்டிருக்கிறது அரசு அலுவலகங்கள்லாம். ஆனால் இன்னைக்கு எத்தனை வீடுகளிலே எத்தனை கட்டிடங்களிலே அது ஒழுங்காக பராமரிக்கப்படுகிறது என்பதை யார் பார்க்க வேண்டும்? தனிநபர் எட்டி பார்த்தா நீ ஏன் என் வீட்டுல எட்டி பார்க்கிறம்மா? ஆக அரசாங்கத்திற்கு தான் அந்த கூடுதல் கடமை, கூடுதல் கவனம், பொறுப்பு இருக்கிறது என்பது பொறுப்பு மிகுதி. அதாவது பொறுப்பு மிகுதி. இது அடிப்படையில ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பொதுமக்கள் தங்களுக்கு பாதிப்பு என்று வரும்போது உடனே விழித்து எழுகிறார்களே தவிர அதுவரையிலே அவர்கள் உறக்கத்திலே இருக்கிறார்களே என்ன செய்வது என்பது அவர்களுடைய வாதம். ரொம்ப அருமையான வாதம். ஸ்கை கிராப்பர்ஸ் சொல்லுகிறோமே, அடுக்கு மாடி கட்டிடங்கள் அதிகரித்து கொண்டே போகும்போது இனிமே மரம் என்று எழுதி வைத்து பார்த்து கொள்ள வேண்டியதுதான். மரங்களை நாம் வளர்த்து நம்முடைய வீட்டை சுற்றி மரம் வைத்திருக்கிறோம் என்கிற நிலை கூட இருக்காதோ என்று ஒரு நிலை வரும் என்பதை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். ரொம்ப அருமையாக இரு அணிகளிலும் சமமான வாதங்கள் வந்தாலும் ஏதாவது தீர்மானிக்கவே முடியவில்லை. எந்த அணி வாதம் வலிமையாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். 2 பக்கமும் பொறுப்பு அதிகமாக இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறீர்கள்? இயற்கை நமக்கு அளித்த பொக்கிஷங்கள்ல நம்ம இன்னும் நெருப்பம் மட்டும்தான் எந்த விதமான அழிவுக்குமே கொண்டு போகாம இருக்கோம். நிலம், நீர், காற்று எல்லாவற்றையுமே நம்ம அசுத்தப்படுத்திட்டோம். இதை வந்து எதிரணியில இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அரசாங்கம் தான் பாதுகாக்கணும்னு. அரசாங்கங்கிறது யார் அமைச்சது? தனி மனிதன் நம்ம எல்லாரும் இணைந்து செஞ்ச ஒரு குழு அமைப்பு தானே. அவங்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுமா? தனி மனிதனுக்கும் ஒரு தனி அக்கறை வேணும், அதை செய்யணும். அவங்க எதிர்நிலையில இருக்கிறவர் சொன்னாரு, அடுக்க மாடி குடியிருப்புல மரம் வளர்க்கறது ரொம்ப கெடுதலா இருக்கு, 2 கம்பளி பூச்சி விழுந்தா கூட இதுக்கு பண்ணணும்னு. ஆனா அந்த மரம் வளர்க்கறதுனால நிலத்தடி நீர் எவ்வளவு நமக்கு உபயோகமா இருக்குங்கிறது அவருக்கு தெரியாதா? நிலம் இவங்க அடுக்குமாடி குடியிருப்பு நிறைய வளர்க்கறதுனால, அவங்க இடம் விடாம கட்டுறதுனால எவ்வளவு நிலத்தடி நீர் உள்ள போயிருக்கு. இதனால நீர் மாசுபடுது, அதனால நமக்கு உடம்புக்கு நிறைய நோய்கள் வருது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே ஒழிய, ஆனா ஒவ்வொரு தனி மனிதன் என்ன நினைக்கிறான், நமக்கு ஒரு 2 ரூம் கூட இருந்தா 2 வாழை கூட வரும், அந்த மாதிரி ஒரு சுயநல நோக்கில தான் இருக்காங்களே ஒழிய ஒரு பொதுநல நோக்கில இல்ல. இதை போய் அரசாங்கம் போய் தடுத்து உங்ககிட்ட வந்து நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கிற ஒரு தன்மை. காற்று, அடுத்து பார்த்தோம்னா வண்டிகள்ல ஒரு புகைகள் வருது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு இது ஐயோ நம்ம அடுத்தவர்களுடைய ஒரு நலனுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைச்சு சுயநல நோக்க கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மனிதன நேயம் அப்படின்ற ஒரு பொதுநல நோக்கோட வச்சு இந்த உலகத்தையே காக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆணித்தரமான வாதம். அதுல இப்போ நீங்க ரொம்ப அருமையா கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் என்கிற அந்த இயந்திரம் என்ன இருந்தாலும் ஒரு இயந்திரம், நான் இயந்திரம் தானே சொல்றோம். ஆனா மனித மனம் என்பது இருக்கிறதே, அது எப்பொழுது விரிவடைகிறதோ, நான் வாழ மட்டுமல்ல இந்த பூமி, இந்த வாழ்க்கை என்பது எல்லோருடனும் நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் இதை செய்யணுங்கிற அந்த உணர்வு நிலை வருமானால்
அப்பதான் முழுமையான ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியுமா அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அவங்கள ஜெயிலில் போட்டு வாட்டி எல்லாம் பண்ண முடியுமா? அரசினுடைய அந்த லிமிட்டேஷன் கவர்மெண்ட். ஆனா எல்லையில்லாத ஆற்றலை பெற்ற மனிதர்கள் மனதை இன்னும் கொஞ்சம் பண்படுத்த வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வியாகத்தான் தோன்றுகிறது. என்ன சொல்கிறீர்கள்? ஐயா, அவங்க சொன்னாங்க மக்கள் வந்து மக்களுக்காக தான் அரசை நியமிச்சாங்கன்னு. அப்போ மக்களுக்கு தெரியாத அதாவது அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பும் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதும் அரசுக்கு இருக்கு. மக்களை விட அதிகமான பொறுப்பு அரசுக்கு இருக்கு. மக்களுக்காக தான் அரசு என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசாங்கம்ங்கிறது மக்களா பார்த்து அமைச்சது தானே. அப்போ மக்களுக்கு நம்ம அமைச்ச அரசாங்கம் அது நமக்காக பாடுபடுது சொல்லுதுன்னா அது சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம திருத்திக்கணும். சொன்ன பிறகாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்ப மக்கள் பொறுப்பு தான் அதிகம்னு சொல்றீங்க. அவர்கள் இருக்க மாட்டார்கள். அரசு தான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அரசு சொன்னாதான் கேட்பார்கள். சில பேருக்கு அணைத்து சொல்ல முடியும், சில பேருக்கு அடித்து தான் சொல்ல முடியும். பல பேருக்கு அடித்து சொன்னால்தான். இங்கே அன்பால் சொன்னால் கேட்கிறவர்களை விட அடித்து சொன்னால் கேட்கிறவர்கள் தான் அதிகம் எந்த சமுதாயத்திலும் எந்த காலகட்டத்திலும் எந்த நாட்டிலும் என்பதால் அரசுதான் அந்த தடி தன்னுடைய கரங்களிலே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செய்தால் ஒழிய இது சரியாக வராது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அன்பினாலதான் திருத்த முடியுமே ஒழிய அதிகாரத்தினால யாரையுமே திருத்த முடியாது. இது வந்து சமூகத்துல ஏற்கிட்டு கொள்ளக்கூடிய கருத்து. இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைய கூட நாங்க அன்பினாலதான் திருத்திட்டு வர்றோமே ஒழிய அதிகாரத்தினால நீ இதை செய் அப்படின்னு சொன்னா எந்த குழந்தையும் வந்து எங்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீ இதை செய் என்று மக்களுக்கு எப்படி சொல்லி அவர்களை திருத்த முடியும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய தனி மனித விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவனுக்கு கல்வி கூடத்திலேயே போதிக்கப்பட்ட ஒன்று. அததான் அவங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள்லயே போதிச்சுட்டு வர்றாங்க. இதுல அறிவியல் தமிழ் அப்படிங்கிற ஒரு ரீதியிலேயே குழந்தைகளுக்கு அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடங்கள்லயே கற்பிச்சுக்கிட்டு வருது. அதனால அந்த குழந்தைகளுக்கு இளமை பருவத்திலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லா விதமான கருத்துக்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல வந்து தனி நிர்வாகமும் என்ன பண்றாங்க, மரக்கன்றுகளை வளர்க்க வேண்டும் அப்படிங்கறதுலயும் வந்து அவங்க ஈடுபாட்டோட நிறைய செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா எத்தனை பேர் அந்த மரக்கன்றுகளை கொடுத்த உடனே அந்த குழந்தைகள் கொண்டு வந்ததை அம்மா நீங்க வீட்டுல வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் எங்க வீட்டுல இடம் கிடையாது, நீ அதை எடுத்து தனியா வச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தனி மனிதன் அதை பேணி காக்க வேண்டும் என்ற இது அரசாங்கத்துக்கு எப்படி அதை கொடுக்க முடியும்? ஒவ்வொரு தனி மனிதருக்குமே அது வேண்டும் அல்லவா என்பதுதான் எங்களுடைய அவங்களுடைய அடிப்படை வார்த்தை. நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு நல்ல கருத்து என்ன என்றால் அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்தமாக திட்டங்களை சொல்லலாம், சட்டங்களை போடலாம், தண்டனையை தரலாம். சட்டம் இயற்றவும் தண்டனை தரவும் அதை கண்காணிக்கவும் அரசு இருக்கலாம். ஆனால் அடிப்படையில மக்களுடைய ஒத்துழைப்பு என்பது அந்த தனி மனிதன் மட்டுமல்ல, அவனுக்கு விழிப்புணர்வோடு ஒவ்வொரு மனிதரும் செய்ய வேண்டும். சிறு குழந்தைகளிலிருந்து பெற்றோர்களால் அது ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும். கல்வி கூடங்களில் ஆசிரியர்களால் திரும்பவும் அது பேசப்பட வேண்டும். பொது கூட்டங்களில் இருக்கிற தலைவர்கள் வந்து பேசும்போது கூட இதையும் ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பெற்றோர்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, சமுதாயத்தில் இருக்க தலைவர்கள் மூலமாக, கலை இலக்கியங்கள் மூலமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அல்லவா? எதையுமே மனித மனம் திரும்ப 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 சொல்லப்படும் போதுதான் அது பண்படுகிறது. இல்லைன்னா எல்லாரையும் ஒரே ஒரு கேள்வி அவர்கள் கேட்பார்கள். நான் அவர்கள் சார்பில் கூட அது தப்பு இல்லை. சரி, ஒருத்தர் செய்யலைன்னா அத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனாலே எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியுமா? இது நீங்க கைதட்ட வேண்டிய இடம். சொல்றேன், கடுமையான சட்ட திட்டங்கள் தண்டனை மூலமாக மட்டுமே எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட முடியுமா என்று ஒரு மிகப்பெரிய சவாலான கேள்வியை உங்கள் முன் வைத்திருக்கிறார்கள். என்ன பதில்? நாங்க வந்து எல்லாரையும் துன்புறுத்தி தான் நம்மளோட சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லல. விழிப்புணர்வு நமக்கு இருக்க கடமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க சொன்னாங்க ஒரு தனி மனிதனும் வந்து தான் என்ன பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க, எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அவங்க சொன்னாங்க அன்பால தான் எதையுமே திருத்த முடியும்னு. நான் தினம் தினம் அனுபவப்பட்ட ஒரு விஷயம், பொது இடங்கள்ல புகைப்பிடிக்க கூடாதுன்னு இப்ப சட்டமே இருக்கு.
சரிங்களா? அந்த சட்டம் இருந்தும் எங்கெல்லாம் கண்டிப்பா புகைப்பிடிக்க கூடாதோ அங்கெல்லாம் இது ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்குன்றது ரொம்ப ரொம்ப தினம் நடக்கிற ஒரு உண்மை. அவங்கள்ட்ட போய் அன்பா தம்பி இந்த சிகரெட் பிடிக்காத பெண் கருத்துக்கு சொல்ல வேண்டுமானால் முடியுமா? பாராட்டுதல்களை தெரிவிக்கலாம். ஆனா அந்த கருத்தின் அடிப்படை நமக்கு வேதனையை, வருத்தத்தை தருவதாக இருக்கிறது. கண்டிப்பாக. அதாவது விதிகள் இருக்கும் போதே விதி மீறல்கள், விதிமீறல். விதி விலக்குகள், அதுவெல்லாம் நல்ல இந்த சமுதாயம். இடத்துல அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் அவங்களோட சட்ட திட்டங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதே மாதிரி இன்னொரு தொழில் சொன்னாங்க, அவங்களோட கிராமம் வந்து நல்ல தூய்மையில இதுவா இருந்து முன்மாதிரியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு கிராமம் தான் அப்படி இருக்கு. இன்னைக்கு சுற்றுப்புற தூய்மை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கு. இவ்ளோ பெரிய விவாதம் இங்க நடந்துட்டு இருக்குன்றது கூட தெரியாத எத்தனையோ பாமர மக்கள், எத்தனையோ குக்கிராமங்கள் இருக்கு. அவங்க அத்தனை பேருக்கும் நல்லபடியா ஒரு விழிப்புணர்வு, சுற்றுப்புற தூய்மைனா என்ன, அது ஒரு மனித மனதுக்கும் புறத்துக்கும் எந்த அளவுக்கு அவசியமான ஒரு விஷயம்ன்றத அரசு தான் செய்ய முடியும். ஒரு சிறந்த விழிப்புணர்வை அப்பதான் எல்லா கிராமங்களும் வளர்ச்சி பெற முடியும். நகராட்சியில இருக்கிற அத்துணை தூய்மை திட்டங்களும் கிராமங்கள்ல இருக்கானா சொல்ல முடியாது. எல்லா கிராமங்கள்லயும் அந்த திட்டங்கள் இருக்கா? இல்ல. அங்க இன்னமும் எதுவும் தெரியாம ரோட்லயே எல்லா விஷயங்களையும் செய்யற மக்கள் இருக்கிறார்கள். அதை வந்து ஒரு தனி மனிதன் போய் செய்ய முடியாது. அன்பினால எல்லா தனி மனிதனையும் திருத்திடவும் முடியாது. சரியான விழிப்புணர்வு, முறையான சட்ட திட்டங்கள், செயல்படுத்தும் முறை, இது மூன்றும் இருந்தா மட்டுமே சுற்றுப்புற தூய்மையை நம்ம பாதுகாக்க முடியும். அந்த மனித மனச்சிக்கல், விழிப்புணர்வு இன்மை, அதுல அவங்க அடிப்படையில் ரொம்ப உறுதியாக தங்களுடைய வாதங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு கிராமம் வந்து விட்டது, மகிழ்ச்சி. எல்லா கிராமங்களும் அந்த மாதிரி விழிப்புணர்வை பெறுவதற்குள் இந்த உலகமே என்ன ஆகி விடுமோ என்கிற அச்சத்தோடு அவர்கள் பேசுகிறார். ரொம்ப பொறுப்புணர்வோடு அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் அதை உணர்கிறார்களா? அறிந்து கொள்வது வேறு, உணர்ந்து கொள்வது வேறு. நீங்க வாழ்க்கையை அறிவால் நாம் நடத்துகிற வரையிலே வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்க முடியாது. நீங்க உணர்வு பூர்வமாக ஒன்றிலே ஈடுபடும் போதுதான் அதிலே நாம் முழுவதுமாக மனம் ஈடுபட்டு ஒன்றி கலக்க முடியும். இப்ப மனிதர்கள் அறிவால் படிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். உணர்வால் எல்லோருக்கும் நன்மை. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா, தான் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நினைக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவர்களை செய்ய வைக்கக்கூடியது எதுன்னா அரசும் திட்டங்களும் தான் அது செய்ய முடியும். ஏன்னா எதையுமே மனிதர்களுக்கு இப்படி செய்யலைன்னா உனக்கு இது கிடைக்குங்கிற அந்த தண்டனை என்கிற அந்த நிலையிலே தான் அவர்கள் மனம் ஒருப்படுகிறது. இல்லைன்னா மனம் பல்வேறு காரணங்கள்னால அது வெளியிலே சென்று விடுகிறது என்கிற அந்த அருமையான சொல்லி இருக்கிறார்கள். உண்மைதான். விழிப்புணர்வு எல்லோருக்கும் வர வேண்டுமானால், எல்லோரும் உணர வேண்டுமானால் அதை நம்ம ஒரு சட்டமாக ஆக்க வேண்டாமா? கடுமையான தண்டனைகள் தர வேண்டாமா? அதை அரசு எந்திரம் சொன்னால் தானே கேட்பார்கள். மக்கள் போய் ஒருத்தர் சொன்னா அதை கேட்பார்களா என்கிற அந்த வாதம் அந்த அணியில் இருந்து இல்லை இல்லை, மக்கள் இல்லாமல் ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க முடியும் என்று கேட்க வருகிறார் இந்த அணியைச் சேர்ந்த அருமை சகோதரி. ஒவ்வொரு தனி மனிதனுமே இயற்கையை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் நிறைய மரங்களை வளர்த்து பசுமையை போற்றி பாதுகாத்தாலே சுற்றுப்புறம் சுகாதாரமா அமையும். இந்த பொறுப்புணர்ச்சி, அதாவது இந்த பொறுப்புணர்ச்சி வந்து யாருக்கு வேணும்? நம்ம பொதுமக்களுக்கு தான் வேணும். ரொம்ப நல்ல அருமையா சொல்கிறார். பொறுப்புணர்ச்சி, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை செய்ய வேண்டும், அது ரொம்ப அருமையா அவர் சொல்கிறார்கள். ஒரு தனி மனிதருக்கு, ஒரு சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் என்கிற அந்த சுய பிரஞை என்று சொல்கிறோமே, அது இல்லாவிட்டால் என்னதான் அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வந்து எழுப்பி சொல்ல முடியுமா என்கிற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது நியாயமாகத்தானே படுகிறது. என்ன சொல்கிறீர்கள்? அரசாங்கம் எத்தனையோ என்ன சொல்றது, சங்கம் எல்லாம் கொண்டாந்துச்சு. செஞ்சிலுவை சங்கம், பசுமை புரட்சி, எதெல்லாம் மக்கள் கேட்டாங்க, எதெல்லாம் இது பண்ணாங்க, எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பிளாஸ்டிக் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது அவேர்னஸா இருக்கிற வரைக்கும் மக்கள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அது லைட்டா கொஞ்சமா இதான் போனோம். அதுக்கப்புறம் மக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதை விட ஜாஸ்தியா செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் என்னென்ன போடணுமோ டைட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டா மக்கள் கேட்கிற மாதிரி போடணும். அது மாதிரி கண்டிப்பா நடந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்காகவும். ரொம்ப அருமையா அதாவது மக்கள் கேட்க மாட்டார்கள் என்பது அவர்கள் இயல்பு. ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப அடிக்கடி சொல்றோம். அவர்கள் கேட்கிறார் போல
அவர்களை கட்டாயப்படுத்தியாவது நல்லதை செய்ய வேணும். மக்கள்லாம் குழந்தைகள் மாதிரி, அரசாங்கம் தாய் தந்தை மாதிரி. இந்த உதாரணத்தை அவர்கள் மனதில் வைத்து சொல்லுகிறார். இப்ப தாய் தந்தை என்ன ஒரு வீட்டில் செய்யறாங்க? குழந்தைகள் பெரும்பாலும் அப்பா அம்மா சொல்றதை கேட்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓ நல்லதுக்கு தாண்டா சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பெற்றோர்கள். ஆனா குழந்தைகள் பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கிறார்களா? ஏன் கேட்க கூடாது என்பது அல்ல, இயல்பிலேயே அவர்களுக்கு வெவ்வேறு விளையாட்டுத்தனம் சொல்லலாம், கொஞ்சம் பொறுப்பற்றத்தனம் சொல்லலாம். அதெல்லாம் சேரும்போது மக்களிலும் அப்படி குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மக்களிலே பக்குவமானவர்களை விட குழந்தைகள் அதிகம் என்பதனால் அந்த குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் ரொம்ப கடுமையா சொல்கிறார்களோ செய்கிறார்களோ அப்படி ஒரு தாய் தந்தை ஸ்தானத்துல இருந்து அரசாங்கம் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறீர்கள் சார்? வீட்ல டிவி வச்சுக்கிட்டு டிவியை பார்க்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க சொல்றது. சிகரெட்டுக்கு நீங்க ஃபுல்லா தடை விதிச்சிருக்கணும். சிகரெட்டையும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், ஆனா சிகரெட்டை குடிக்காதீங்க. மதுவையும் நீங்க தடை விதிச்சிருக்கணும், ஆனா மதுவை குடிக்கலாம். இல்ல சிகரெட்டை பொது இடத்தில் குடிக்காதீர்கள். இதுக்கும் சிகரெட்டே குடிக்காதுன்னு சொன்னா கேட்பாங்க. ஐயா நீங்க நான் ஒரே கொஞ்சம் இருங்க. இல்ல சிகரெட்டை குடிக்கவே கூடாதுன்னு ஒரு சமுதாயம் ஒரு அரசாங்கம் சொன்னா யாராவது அது படிப்படியா வரலாம், அந்த நிலை வரலாம். முழுவதுமாக மதுவிலக்குன்னு சொல்ற மாதிரி முழுவதுமாக அந்த புகைப்பிடிக்காமல் இருங்கன்னு சொல்லலாம். ஆனா முதல் நிலை கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். சுற்றுப்புற சூழ்நிலையில வந்து சிகரெட் தானே சார் அதிக நிக்கோட்டின் இருக்கிறது. இதனாலதான் சார் அவர் குடிக்கிறத விட பக்கத்துல இருக்க அது அவங்களுக்கு தானே சார் அதிக எஃபெக்ட் இருக்கு. அப்ப அதுக்கு யார் சார் பொறுப்பு? அதான் பொது இடத்துல அது முதல் நிலை. பொது இடத்துல இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு அந்த அடியில் விவாதித்தாங்க. பொது இடங்கள்ல முன்னாலெல்லாம் தேநீர் கடைகள்ல எல்லாம் பெண்கள் குடிக்க அஞ்சுவார்கள், போக மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதனால முடிந்த அளவு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். இப்போ பொதுமக்கள் சொல்வதை விட கவர்மெண்ட் போடுற ரூல்ஸை விட பொதுமக்கள் 4 பேர் சிகரெட் குடிக்கிறாங்க, அந்த 4 பேர் பாதிக்கப்பட்ட 4 பேர் கேட்கலாம் இல்லையா? ஏன் சார் நீங்க இந்த மாதிரி குடிக்காதீங்க, இந்த இடத்துல சிகரெட் கழிக்காதீங்க, இந்த இடத்துல குப்பை கொட்டாதீங்க, நம்ம 4 பேருக்கு சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும். அது நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு மேற்பட்டுதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சட்டத்துக்கிட்ட போனோம், போலீஸ்க்கு போனோம், அந்த மாதிரிலாம் செய்யணும். அதை இத மாதிரி நம்மளே 4 பேர் நம்ம சொன்னாக்க நம்ம ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லத்தான் அவங்க அதை எடுத்துப்பாங்க, செயல்பட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா அவர்கள் கருத்து எது என்றால் ரொம்ப அருமையா அதை சொல்கிறார்கள். ஏங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு கையில புறம்போட ஒரு ஆசிரியர் மாதிரி அரசாங்கம் சொன்னாதான் கேட்பேன், சட்டம் போட்டாதான் கேட்பேன் அப்படிங்கிற அந்த மனோபாவம் சரியான மனோபாவம் அல்ல. செல்ஃப் டிசிப்ளின் என்கிற சுய கட்டுப்பாடை இழக்கிற மனிதன் அவன் படித்தவன் என்று ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான் சமுதாயத்தில். படித்தவர்கள் தெரிந்தவர்கள், நாளும் தெரிந்தவர்கள், எல்லாரும் படித்தவர்களாக இருக்க முடியாது. ஆனா கொஞ்சம் விவரம் அறிந்தவர்கள்னு சொல்லிக்கிற அந்த பக்குவம் வருமானால் நமக்கு நாமே சில கட்டுத்தட்டுகளை வகுத்துக் கொள்ள வேண்டாமா? நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? சார், முருங்கை மரத்துல வந்து பக்கத்து வீட்டுல இருந்து வந்து கேக்குறாங்க, கொல்றாங்கன்னு சொல்றாங்க. அந்த முருங்கை மரத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையா? நம்ம அதை ஒழுங்கா நம்ம பராமரிச்சோம்னா ஏன் பக்கத்து வீட்டுல வந்து நம்மள வந்து கேக்குறாங்க? அது நம்ம கிட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நம்ம போய் அரசாங்கத்தை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, அப்புறம் ரொம்ப அதாவது பராமரிப்புல நாம் போதிய தேவையை நம்ம செய்ய வேண்டும்னு இது பொதுமக்கள் கடமை தானேங்கிறாங்க. அதை ரொம்ப சொன்னார். போற போக்குல இனிமே மாடி மேல மாடின்னு அடுக்ககங்கள் அதிகமாகும் போது மரம் வளர்க்க இடமே இல்லாத நிலை வந்து விடுகிறது. அதெல்லாம் ரொம்ப அருமையாக விவாதித்தார். நண்பர்களே, மிக அருமையாக 2 அணிகளிலும் இந்த வாதம் விவாதத்தை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அத்துணை பேர் மனதிலும் எழுகிற கேள்விகளை எல்லாம் இங்கே நீங்கள் எழுப்பினீர்கள். அவர்களே ஆழ்ந்து சிந்தித்தால் எந்த பதில்களை அவர்கள் மனது சொல்லுமோ அதையே நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். நானும் நினைத்து பார்க்கிறேன். அரசு என்பது எதையெல்லாம் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பதை நானும் நினைத்து பார்க்கிறேன். ஒன்று, தொழிற்சாலைகள் அதிகமாக கொண்டே வருகிறது, அதனால ஏற்படுகிற அந்த எமிஷன் என்று சொல்லுகிற புகை நிறைய வருகிறது என்று பார்க்கும்போது தொழிற்சாலைகளில் ஆடம்பரமான பொருள்களை உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலைகளுக்கு குறைவான அனுமதியை தரலாம். அத்தியாவசியமான தேவையான தவிர்க்க முடியாத அடிப்படையான பொருள்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளுக்கு மாத்திரமே அரசாங்கம் அனுமதி தரலாம். இதை அரசாங்கம் செய்யலாம். இது அருமையான கருத்து. எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அல்ல, ஆடம்பர பொருள்களுக்கு அளவு அறிந்துதான் தர வேண்டும்.
அடுத்ததாக வாகன பெருக்கமும் இப்பொழுது சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு 5 ஆண்டுகள் முன்பு இருந்ததை விட இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் ரோடை எந்த இடத்துலையும் கிராஸ் பண்ணவே முடியலைங்க. என்ன செய்ய போறோம், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியவில்லை. இப்ப என்ன பண்றது? வாகன பெருக்கத்தையும் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் அரசு என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. மூன்றாவதாக சோலார் எனர்ஜி என்று நான் சொல்கிறோம். சூரிய ஒளியினால பெருகிற அந்த சக்தியை அரசாங்கம் பயன்படுத்துவதற்கு மானியம் தரலாம், ஊக்குவிக்கலாம். அதை பயன்படுத்துங்கள் என்று பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் எல்லா அளவுகளிலும், பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் அதை நல்லா செய்யலாம். இந்த காமன் எஃப்ளூமெண்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுகிறார்களே, கழிவு நீர் சுத்திகரிப்பு